யூடியூப்ல வந்து நம்ம எப்படி சப்ஸ்கிரைப் வர வைக்கிறதுன்ற பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனல் லைவுக்கு யாரும் வரல, வந்தவுடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து ஜாப் ரிலேட்டடான நியூஸ்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். வெல்கம் நியூஸில், வெல்கம் பிசி தமிழில், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டேன். போட்டே தான் இருக்கும். இப்போ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி வெல்கம் நியூஸ் அஃபீஷியலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவும் நம்ம சேனல் தான். அதில் வந்து எல்லா நியூஸும் போடுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து எந்த கண்டென்ட் வேணுன்றதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாத தான் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3500 சப்ஸ்கிரைபர் வந்தால் கிவ்அவே தரோம்னு சொல்லியிருக்கோம். இன்னும் ரீச் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒன் மந்த்து ஆர் டூ வீக்ஸில் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. சப்போஸ் சேனலில் ரீச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் கிவ்அவே கொடுக்கறதுக்கு முன்னாடி. இன்னும் பார்த்தீங்கன்னா யாரும் வரல. இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு எல்லாத்துக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வெல்கம் நியூஸ் அஃபீஷியலில் வந்து எல்லா நியூஸுமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது டெக் நியூஸு, ஜாப் அப்டேட்ஸு, அரசியல் பற்றி, அப்புறமா சினிமா நியூஸு, நெக்ஸ்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நியூஸும் போடலான்ட்ருக்கோம். இந்த மியூச்சுவல் ஃபண்டு, கிரிப்டோ பற்றி. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து டெலகிராம் சேனல் இருக்குது, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாமே இருக்குது, த்ரெட்ஸு எல்லாமே இருக்குது. எல்லாத்தோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம போடுற ஜாப்ஸ் எல்லாமே எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை. டு நாட் பே எனி ஜாப். ஓகே, எந்த ஜாப்க்கும் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ண தேவை, ஃப்ரீ ஜாப் தான். எல்லாமே கம்பெனி சைட்லேருந்து டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கட்டி ஜாப்புக்கெலாம் எந்த ஜாப்புக்கும் போகாதீங்க. ஏன்னா நிறைய வந்து ஃபேக் கன்சல்டன்சிஸ் வந்து இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து தொடர்ந்து சப்போர்ட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 நிமிஷமும் பேசிகிட்ருக்கோம். இன்னும் யாரும் லைவுக்கு வந்து சேரல. நோட்டிஃபிகேஷன் போயிருக்கா என்னன்னு தெரியல பாதி பேர்த்துக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்கள், நான் போடுறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் என்னென்ன வீடியோ போடுறோமோ அது அடுத்த செகண்டே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். கம்யூனிட்டி போஸ்ட்டு, ப்ளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் லைவுக்கு யாரும் வரல. ஓகே.
அடுத்து பார்த்தீங்கன்னா டேம் பற்றி ஒரு லைவ் போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, அதுக்கு நன்றி. இல்லை எதனா vlog மாதிரி போடுறதா இருந்தால் கூட சொல்லுங்கள், பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வளர்ந்த சேனல்லாம் வளர்ந்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. நம்ம சேனல் தான் எப்போ வளரும்னு தெரியல. 3413 சப்ஸ்கிரைபர்லேயே இப்போ நின்றுட்டுருக்கு. நல்ல நல்ல வீடியோஸ் தான் போடுறோம், பட்டு ரீச் ஆகலை, என்னன்னு தெரியல. ஒரு சில வீடியோஸ் மட்டும் தான் ரீச் ஆகுது. உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி என்னை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டா அப்படி இல்லைனா ஃபேஸ்புக் பேஜு, டெலகிராமில், அப்படி இல்லைனா ட்விட்டரில் கூட காண்டாக்ட் பண்ணலாம். 6 நிமிஷம் ஆயிடுச்சு, பட் இன்னும் யாரும் வரல லைவுக்கு. ஆனால் லைவை பொறுத்தளவு லைவை முடிச்சுட்டு போனால் தான் நிறைய வியூவர்ஸ் வந்து நமக்கு வராங்க. அதுதான் ஏன்னு தெரில, லைவ் ஸ்டார்டிங்லேருந்து யாரும் வரமாட்டேன்றாங்க. லைவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏழு நிமிஷம் ஆக போகுது. இன்னும் ஒருத்தர் கூட வரல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யாரும் இன்னும் லைவுக்கு வரல. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். வரலன்னா லைவை முடிச்சுக்கலாம், வந்தால் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா வியூவர்ஸ் யாருன்னா வந்தால் தான் லைவ் கண்டினியூ பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேயும் கொஞ்சம் ரீச் ஆகுது, இன்ஸ்டா ஃபேஸ்புக்லேயும் தொடர்ந்து உங்களுக்கான அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஒரு வியூவர் வந்திருக்காங்க, யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வியூவர் நம்ம லைவை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, நேம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வந்த உடனே போயிட்டாங்க. வந்து போகிறது தான் யாருன்னு தெரில. டென் மினிட்ஸ் அதையும் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்டிங் கண்டென்ட்டாக போட்டால் உங்கள் சேனல் நிறைய ரீச் ஆகும். ட்ரெண்டிங்கில் எது இருக்கோ அதை பற்றி நீங்கள் பேசி வீடியோ போடணும். இப்போ எந்த டெக் நியூஸ் ட்ரெண்டிங்காக இருக்குது, அப்புறமா என்ன ஆஃபர் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போடணும். அப்போ தான் உங்கள் வீடியோ ட்ரெண்டிங் ஆகும். அது இல்லாத மெயினாக டிஸ்கிரிப்ஷனு, டேகு, டைட்டில்லாம் கரெக்டாக வைக்கணும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இப்போ ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அதை பற்றி ஒரு 3 லைன்ஸாவது கண்டென்ட் எழுதுங்க. அப்போ தான் யூடியூப் உங்கள் வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணும். அதுக்காக தான் அது எழுதணுன்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வராதுக்கு யூடியூப்பில் ஃப்ரீ மியூசிக் கொடுக்குறாங்க, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம போடலாம். அப்போ தான் நமக்கு காப்பிரைட் வராது, இல்லைனா சேனலுக்கு கண்டிப்பாக காப்பிரைட் வரும். 3 காப்பிரைட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா சேனல் பிளாக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வியூவர் பார்த்துட்ருக்காங்க.
யாருன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். கமெண்ட் கூட ஆனில் தான் வச்சுருக்கேன். போயிட்டாங்க. மின்னல் மாதிரி வராங்க, மின்னல் மாதிரி போயிடுறாங்க. பட் யாருன்னு மட்டும் தெரிய மாட்டேங்குது. லைவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க யாரும். என்ன ரீசன்னு தெரியல. 3000 சப்ஸ்கிரைப் 3412 சப்ஸ்கிரைப் இருக்காங்க. பட்டு இன்னும் நம்ம சேனல் முழுசாக ரீச் ஆகலை. நம்ம கண்டென்ட்டெல்லாம் ஓனாக தான் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேனலுக்கு வந்து ஹேஷ்டேகு ரொம்ப முக்கியம். ஹேஷ்டேக்னால தான் பெரும்பாலும் ரீச் ஆகும். ஹேஷ்டேகு, கீவேர்டு, அதாவது டேக், அதுதான் மெயினு. எல்லாம் ஒரே மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகும். மெயினாக வீடியோ வந்து நமக்கு நல்லா கிளாரிட்டியாக இருக்கணும். நம்ம ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ முடிஞ்ச அளவுக்கு 1080pயில் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 720pலையாவது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்த யூடியூப் டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருக்காங்க. நான் சொன்ன யூடியூப் டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்னா கேளுங்க, அதை பற்றி பேசி நான் வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லைவாக முடிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.